ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பொங்கல் திருநாள். இந்த திருநாளில் நம்முடைய சாய் சொந்தங்கள் அனைவருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உலகெங்கிலும் இருக்கிற சாய் சொந்தங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தை பிறந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த தை சிலதை நாம் விலக்க வேண்டும். என்னவத்தை எல்லாம் விலக்க வேண்டும்? ஆணவத்தை விலக்க வேண்டும், கோபத்தை விலக்க வேண்டும், குரோதத்தை விலக்க வேண்டும், சுயநலத்தை விலக்க வேண்டும், பஞ்சத்தை விலக்க வேண்டும், வஞ்சத்தை விலக்க வேண்டும், துரோகத்தை விலக்க வேண்டும், அலட்சியத்தை விலக்க வேண்டும், அகங்காரத்தை விலக்க வேண்டும். இவைகளெல்லாம் விலக்கிவிட்டு நமக்கு தை என்னெல்லாம் வேண்டும், இந்த தை கொடுக்கவிருப்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். நலத்தை, வளத்தை, சாந்தத்தை, சமத்துவத்தை, நட்பில் சுகத்தை, பந்தத்தை, பாசத்தை, நேசத்தை, இரத்தத்தை, இரக்கத்தை, உற்சாகத்தை, ஏற்றத்தை, சுபிக்ஷத்தை, எல்லாத்தையும் தந்து இந்த தை வந்தால் வழி பிறக்கிறது. நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. பரிபூர்ணமாக இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்து நல்ல ஆரோக்கியமும் நல்ல மகிழ்ச்சியும் இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்குமே கிடைப்பதற்காக இந்த பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அனைவர் சார்பிலும், பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பிலும், உலகெங்கிலும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற சாயப்பாவுடைய பிள்ளைகளுடைய சார்பிலே உங்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய சாய் சொந்தம் பேசுவார். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. உலகெங்கிலும் உள்ள நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு நமது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பாகவும் எங்கள் ஐயா சாய்ராம்ஜி ஐயா அவர்களின் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்னோட பெயர் கார்மேகராஜ். நான் நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் வழிகாட்டுகின்ற குருவாகவும் தெய்வமாகவும் விளங்கக்கூடிய அப்பா சாயப்பா அவர்களை நீண்ட நாட்களாக அவருடைய பிள்ளையாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் எப்பொழுது இங்கே வந்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டுகொண்டே மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு முழுமுதல் காரணம் என் அன்பு தெய்வமாகிய என் தாய் தந்தையாகிய விளங்கக்கூடிய அன்பு தெய்வம் என்னுடைய சத்குரு சாய்நாத் அவர்களும் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற எங்கள் ஐயா சாய்ராம்ஜி ஐயா அவர்கள் தான் காரணம். இவர்கள் இருவரும் தான் காரணம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வண்டலூர் வழித்துணை கோபுரம் கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்பது மற்றும் ஒரு ஷீரடி என்று நம்முடைய பக்தர்கள் அனைவரும் நினைக்கின்றனர், மனதார நினைக்கின்றனர். காரணம், எவர் ஒருவருக்கு ஷீரடி செல்வதற்கான அந்த வசதிகள் இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சூழ்நிலையில் போகக்கூடிய நிலைமை இல்லாது இருந்த பொழுது நமது வண்டலூர் வழித்துணை
கூட்டு பிரார்த்தனை கோபுரமானது மற்றும் ஒரு ஷீரடியாக நமது பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றது. அதற்கு முழுமுதற் காரணம் நமது ஐயா சாய்ராம்ஜி ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய பக்தர்களின் சார்பாக இந்த நேரத்தில் நான் நன்றியை காணிக்கையாக செலுத்துகின்றேன். இங்க வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களுமே, பக்தர்கள் என்று சொல்லக்கூடாது, பிள்ளைகள், எங்கள் ஐயா சாய்ராம்ஜி ஐயா எங்களுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் இது முழுக்க முழுக்க இது ஒரு குடும்பமாக சாய் அப்பாவின் பிள்ளையாக எங்கள் ஐயா சாய்ராம்ஜி ஐயா இந்த குடும்பத்தின் மூத்த பிள்ளை. அதற்கடுத்து எங்கள் அனைவரையும் பிள்ளையாகத்தான் கருதுகின்றார். அவராகட்டும், எங்கள் அம்மா வரலட்சுமி அம்மா அவர்களாகட்டும், எங்களை வேற்றுமையாக எப்பொழுதும் நினைத்தது கிடையாது. எங்கள் குறைகளாகட்டும், இங்கே வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களின் குறைகளை கனிவோடு கேட்டு ஐயா அவர்கள் யாரிடமும் அவர்கள் கேட்க தேவையில்லை. ஐயா அவருடைய முகத்தை பார்த்தே கேட்டு விடுவார். ஐயா அவர்களை சாய்ராம்ஜி ஐயா அவர்களே கேட்டு விடுவார்கள். உங்களுடைய குறைகள் என்ன, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவ்வளவு அன்பா, ஒவ்வொருத்தருடைய அன்போடும் பரிவோடும் அவங்களுடைய குறைகளை கேட்டு அந்த பிரார்த்தனை கோபுரத்திலே ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக அந்த வாடுகின்ற முகத்தை கண்டு, எப்படி வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அங்கு பதிய வைத்தாரோ, அதை போல எங்கள் சாய்ராம்ஜி ஐயா அவர்கள் நம்முடைய பக்தர்களின் முகத்தை கண்டே, அந்த வாடிய முகத்தை கண்டே அவர்களின் மன ஓட்டத்தை அறிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு நமது சாயப்பாவுடைய ஆற்றல், அவருடைய முழுமுத அருள் ஆசை பெற்ற எங்கள் சாய்ராம்ஜி ஐயா அவர்கள் ஒவ்வொரு பக்தருடைய குறைகளை கலைந்து அப்பாவிடம் அந்த பிரார்த்தனை கோபுரத்தை எடுத்து சொல்லி அவர்கள் குறைகளை கலைந்து அவர்களுக்கு மனதில் ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அந்த நேரத்தில் விதைப்பது மட்டுமல்ல, எதன் அடிப்படையில் அவர்கள் அந்த இருள் சூழ்ந்த மனதோடு இருக்கின்றார்களோ, அப்பா அவர்கள் ஐயா அவர்கள், எங்கள் சாய்ராம்ஜி ஐயா அவர்கள் அந்த இருளை விளக்கி சாயப்பாவிடம் அந்த கோரிக்கைகளை பிரேயராக, பிரார்த்தனையாக எடுத்து சொல்லி அவர்களின் குறைகளை கலைந்து அவர்கள் வாழ்வில் ஏற்றம் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நான் மட்டுமல்ல, எத்தனையோ பக்தர்கள் அந்த அப்பா அவருடைய அந்த பிரார்த்தனை, அற்புதமான அந்த பிரார்த்தனையை இங்கே கண்டுகொண்டு ஒவ்வொரு நாளும் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே அற்புதமான பிரார்த்தனை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த பிரார்த்தனைக்கு மட்டுமல்ல, இங்கே வருகின்ற பக்தர்களுக்கும் சாய்ராம்ஜி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கடன் பெற்றிருக்கின்றோம். நன்றியோடு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சாய்ராம்ஜி ஐயா அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு ஐயா அவர்கள் ஒவ்வொரு பக்தருக்கும் தனித்தனியே அழைத்து அவர்கள் விபூதி வைத்தால் அவர்கள் நெற்றியில் விபூதியில் வைத்து சாயப்பாவை நினைத்துக் கொண்டு அவர்கள் நெற்றியில் விபூதியில் வைத்தாலே போதும், அவர்கள் துன்பமெல்லாம் விலகி ஓடிவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சாய்ராம்ஜி ஐயா அவர்களுக்கு சாயப்பா அவர்கள் அருளித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது இன்னொரு ஷீரடி மற்றும் ஒரு ஷீரடி என்று சொல்வதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்களும் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு நீங்கள் அந்த ஆத்மார்த்தமான அந்த செயல்பாடுகளை நீங்கள் பங்கு கொண்டு சாய் அப்பாவுடைய அருளையும் சாய்ராம்ஜி ஐயா அவர்களுடைய அந்த கருணை உள்ளத்தையும் நீங்கள் நேரிலே கண்டுகொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணியோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். நம்முடைய சாயப்பாவுக்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக உடை தைப்பது, உடை என்றாலே மானத்தை காப்பது என்றுதான் சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு சேவை. சாயப்பாவுக்கே உடை தைத்து கொடுக்கிற நம்முடைய சுமதி அவங்க ரெண்டு பெண்கள் ரொம்ப உழைத்து சம்பாதித்து இந்த ரெண்டு பெண்களையும் கரையேற்றி நல்ல விதமாக திருமணத்தையும் நடத்தி ஒரே ஆண்டில் திருமணத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை சாயப்பா இந்த சகோதரிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அம்மாவுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க, நீங்க கேளுங்களேன். ஜெய் சாய்ராம். நான் 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன் பாபா கோயிலுக்கு, வண்டலூர் வழித்துணை பாபா கோயிலுக்கு. இங்க வந்துட்டு நான் பாபா கிட்ட விண்ணப்பம் எழுதி போட்டேன், பிரார்த்தனை வச்சுட்டு எழுதி போட்டுருந்தேன் குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக. அது எழுதி போட்டு 3 மாசத்துக்குள்ளேயே வரன் வந்துருச்சு.
முதல் பெரியவங்களுக்கு வந்து நிச்சயம் பண்ண 1 மாசத்துலயே ரெண்டாவதுக்கும் வந்துருச்சு. 1 மாசம் கேப்லயே நிச்சயம் பண்ணிட்டு ஒரே வருஷத்துலயே 2 பேர் கல்யாணமும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டாங்க. எப்படி கல்யாணம் நடத்த முடியும்னு யோசிச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பாபா வந்து சீரும் சிறப்புமா நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே நடத்தி கொடுத்துட்டாரு. பாபா தான் நடத்துனாருன்னு இப்ப வரைக்குமே நான் அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த கோவில் வர்ற வரைக்கும், வண்டலூர் பாபா வைத்திய பாபா கோவில் வர்ற வரைக்கும் கல்யாணம் எப்படி நடக்கும் குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பிரார்த்தனை சீட்டு எழுதி போட்டு சாயம்மா வரலட்சுமி அம்மா கிட்டையும் சாய்ராம்ஜி கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா நமக்காக நம்ம பிரார்த்தனை பண்றதை விட மற்றவங்க பிரார்த்தனை பண்ணா அது உடனே பழிக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. அதனால அவங்க கிட்ட நீங்க என் குழந்தைங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன். 3 மாசத்துலயே அந்த ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்பாவுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு வருஷம் பால் கூட எடுப்பேன். நான் அதுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். நான் அந்த குழந்தைங்களுக்காகவும் 1 வருஷத்துலயே 2 குழந்தை. இப்ப பெரியவங்களுக்கு ஒரு பேத்தி பிறந்துட்டாங்க. இப்ப சின்னவங்களுக்காகவும் அடுத்த குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுவும் சீக்கிரம் சாயப்பா. இங்க வண்டலூர் வைத்திய பாபாவுடைய சிறப்பு வந்து வரலட்சுமி அம்மா கையில குழந்தை இல்லாத எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட 18 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இங்க வந்து 9 வாரம்ன்றது 9 வாரத்துக்குள்ளே ஒரு வாரத்துல நின்று குழந்தை கூட இருக்காங்க. 9 வாரம் முடிகிற நேரத்துல கூட குழந்தை நின்று இங்க பிறந்து கொண்டு 551 குழந்தைங்க இது வரைக்கும் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி நேத்தி கூட 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாம இருந்து நேத்திக்கு வந்து குழந்தை எடுத்துக்கிட்டு வந்து ரெட்டை குழந்தையா ஒரு ஆண் ஒரு பெண்ணு வியாழக்கிழமை பிறந்திருக்குது. அது கூட அந்த மாதிரி வந்து இங்க வந்து தொட்டில் அதுக்குன்னே தனியா பிரத்யேகமா 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து எலுமிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு தான் இப்போ ரெட்டை குழந்தையா பிறந்திருக்கு அவங்களுக்கு. அது எங்களுக்கு அவங்களுக்கு பிறந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாங்க சந்தோஷப்பட்டோம். அந்த அளவுக்கு ரெட்டை குழந்தை விழுப்புரத்துல வந்துகிட்டு இருக்காங்க. போன வருஷம் யாகத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து இன்னொரு ரெட்டை குழந்தை எடுத்துக்கிட்டு விழுப்புரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு வந்து அதே தொட்டில போட்டு அவங்களும் சீராட்ட போறாங்க. சாயப்பாவுடைய மடியில போட்டு தொட்டிலே கட்டி வச்சிருக்காங்க குழந்தைங்க. ஏன்னா இங்க பழம் அம்மா கையில வாங்கிட்டு போன உடனே அந்த பாக்கியம் கிடைச்சது எல்லாருக்குமே. அதனால அப்பா சாயப்பா வச்சு தொட்டிலே வச்சிருக்காங்க. ஏன்னா பிறந்த உடனே இங்கதான் எடுத்துட்டு வர்றாங்க எல்லாருமே. ஏன்னா இங்க வேண்டிட்டு பிறந்தனால ஃபர்ஸ்ட் பாபா வண்டலூர் வைத்திய பாபா கோயில் தான் கொண்டு போகணும்னு இங்க கொண்டு வந்து அந்த தொட்டில போட்டு அதை சீராட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க டெய்லியே பாத்துக்கிட்டு இருக்கோம். வியாழக்கிழமையும் பார்க்குறோம், டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 551 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இன்னும் பிறந்துட்டே தான் இருப்பாங்க. ஒரு தடவை நீங்க வந்து கோயிலுக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் நாங்க சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்களே வந்துருவீங்க. வாரம் நீங்களே வந்துருவீங்க. ஒரு ஆரத்தில வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அது உடனடியா சரியாயிடும். சரியாகி எல்லாரும் பாபாக்கு அதை செய்யணும் செஞ்சுட்டு இருக்கவங்களும் இன்னும் இருக்காங்க. இன்ன வரைக்கும் நாங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்னோட வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டதே பாபா தான். என் குழந்தைங்களுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் எல்லாமே அவள் தான். நாம பேசுறதே பாபா தான். ஆமா, நம்ம விடுற மூச்சே பாபா தான். அது ரொம்பவே அம்மா வரலட்சுமி தாயமாக்கும் சாய்ராம்ஜிக்கும் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருப்போம். ஏன்னா எங்களுக்காகன்றதுல எல்லாருக்காகவுமே சரி. சாய்ராம்ஜிலாம் ராத்திரி 12 மணி கூட போன் வரும். நேரம் காலமே கிடையாது. எந்த நேரம் வந்தாலும் போன் எடுத்து அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு உண்டான ஆறுதல் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன்னு அந்த அவரோட குரலை கேட்டுட்டாலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா இருக்காங்க. அவ்வளவு பிரச்சனையில பண்ணாம நான் செத்து போயிடலாமான்னு இருக்கிறேன், உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு கூட போன் வரும். அவங்க இவரோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறமே அவங்க மனசு மாதிரியே அப்பா நான் நல்லா இருக்கேன், இப்போ நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாபா என்னோட வாழ்க்கையில அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு திருப்பியும் அவங்க போன் பண்ணுவாங்க. திருப்பியும் நன்றி சொல்லி உங்களாலதான் நான் உயிரோட இருக்கேன். அவங்க சொல்ற பிரார்த்தனை என் காதுல கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் என் காது மூலமா சாயப்பா அவங்களுடைய பிரார்த்தனை அவரே கேட்கிறாரு. கண்டிப்பா உண்மை, அவரே கேட்கிறாரு. நான் சொல்ற அந்த தைரியத்தை அவரே சொல்றாரு அவங்களுக்கு. அதனால நான் வந்து ஒரு சின்ன ஒரு கடத்தி தான், ஒரு வயரம் மாதிரி தான் இருக்கிறாருல. சாயப்பா தான் எல்லாமே செய்றாரு. அவரோட உதி தான் எல்லாத்தையும் பெருமைப்படுத்துது, கனம் பண்ணுது. ஒவ்வொரு ஒரு பக்தர்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கிற அந்த வார்த்தையை அப்பா தான் சொல்றாரு. நம்ம சொல்லல, எதுவுமே அவர் தான் கொடுக்குறாரு. அவர் தான் வாங்கிக்கிறார் அவர்கிட்ட இருந்து. எல்லாத்தையுமே நடத்துறது அவர் தான். உங்களை எல்லாம் கூப்பிட்டது அவர் தான். நம்ம பேசுறது அவர் தான், கேட்கறது அவர் தான், சப்தம் அவர் தான், ருசி அவர் தான், நம்முடைய நாவில ஒரு எச்சை அவர் தான்.
மூக்கில் வர மூச்சு அவர் தான், நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் அவர் தான், எல்லாமே அவர் தான். அல்லாஹ், இயேசு, ஆரிகர தேவன் எல்லாம் நீ என்றோ என்று பாடின மாதிரி எல்லாமே அவரை உண்பவன், உன்னை பார்த்து கொண்டிருப்பவன், உன்னை கொடுத்தவன், அனைத்துமே ஒருவனாக இருப்பதனால்தான் சாயப்பா இன்றைக்கு உலகெங்கிலும் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி பல ஆலயங்கள் இருந்தாலும் கூட, சிவனுக்கு சிதம்பரம், சீர்காழி இந்த மாதிரி இருந்தாலும் கூட, பெருமாளுக்கு திருப்பதி, ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி இருந்தாலும் கூட, அதெல்லாம் இல்லாம பல ஆலயங்கள் மிக சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு பரிகாரத்துக்கு இருக்கிற மாதிரி பல ஆலயங்கள் இருக்குது. அதே மாதிரி சீரும் சிறப்புமாக ஒரு சக்தி பெற்ற ஒரு தலமாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் சாய் பக்தர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறி வருகிறது என்று சொன்னால், இதை போல நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் ஒன்றிணைந்து இந்த தேரை வழி நடத்துகிறார்கள் என்பதனால்தான் இது வெற்றிகரமாக நிறைவு பெறுகிறது, நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எல்லா சக்தியும் ஒருங்கே கிடைக்கிறது என்று நாம் கேட்டோமானால், இங்கே இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரமானது இந்த வழியாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பல சித்தர்கள், இது நீண்ட நெடும் சாலையாக இருப்பதனாலே இந்த வழியாக சென்ற பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், வள்ளலார் இப்படியான பல பெரும் பெரும் சித்தர்கள் எல்லாருமே இந்த வழியாகத்தான் பயணம் செய்திருக்கிறார்கள், நடை பயணமாக சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இங்கே ஒரு சுமைதாங்கி கல் ஒன்று இருந்திருக்கிறது. இதை ஒரு சித்த பெருமான் தான் எனக்கும் சொன்னார். அந்த கல்லிலே, அந்த சுமைதாங்கி கல்லிலே அமர்ந்து இளைப்பாரி விட்டு, இங்கே இருந்த கிணற்றிலே தண்ணீரை குடித்து விட்டு, இங்கே இருந்த மரத்தினுடைய நிழலிலே அமர்ந்து இளைப்பாரி ஒரு நிமிடம் கண்மூடி தியானம் செய்து, அந்த தியானம் செய்ததனுடைய பலனாகத்தான் இந்த இடத்துல ஞானிகள் அமர்ந்து இருந்ததனுடைய பலன்தான் குருமார்களுடைய குரு ஸ்தலமாக, குரு பரிகார ஸ்தலமாக, குருவினுடைய பீடமாக இது மாறி இருக்கிறது, சக்தி பெற்றிருக்கிறது என்று எனக்கு இன்னொரு வாழ்ந்து கொண்டிருந்த குரு சொன்னார். அவருடைய உபதேசத்தின் படிதான் சாயப்பாவுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியம். ஆனால் சின்ன மனிதன் செய்கிற இந்த காரியம் பெரிய விஷயமாக உலகத்திற்கு தெரிகிறது. நரசிம்ம சுவாமிகள் அநேக சிரமங்களை பட்டுத்தான் மயிலாப்பூரிலே ஆலயத்தை கட்டி முடித்தார். அதுபோல அநேக சிரமங்கள் இருந்தாலும் கூட இதை நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டாலும் கூட மிகப்பெரிய விஷயமாக இது உலகத்திற்கு தெரிகிறது என்றாலும் கூட இதன் பின்புறமாக அநேக சிரமங்கள் இருக்கிறது. அவைகள் அனைத்துமே உடைத்து தூணியின் நிரப்பினில் பக்தனின் துன்பம் தூசு தூசாகும் என்று சொன்னது போல அனைத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டு வெற்றி என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சாயப்பா தந்து கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக மாற்றி உலகெங்கிலும் தெரிகின்ற அளவிற்கு இதை மாற்றி அமைத்திருக்கிறார் என்று சொன்னார் அது மிகையாகாது. பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.